ஹாய் காய்ஸ், ஹாப்பி மார்னிங். நல்லது நடக்கும், நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், நம்மளுக்கு எப்பயுமே நல்லது நடக்கும், கன்ஃபார்மாக நல்லது நடக்கும். ஓகேங்களா? நடக்கும்ல, நல்லது நடக்கும். சரி, இப்போ நேற்று நான் வீடியோவில் என்ன சொன்னேன்னா, இது இந்த ஹேர் கட் பண்ண அண்ணாவை பற்றி சொன்னேன். ஆக்சுவலாக என்னென்னா, அங்கே 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் பேர் இப்போ தான் மாற்றி சொல்லிட்டேன். நான் வீடியோ கேட்டப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. நான் ஃப்ளோவில் சொல்லிட்டேன். தர்மராஜன் சொல்லியிருப்பேன். அவங்க அந்த அண்ணா இல்லை, வெள்ளதுரை அண்ணா தான் எனக்கு சொன்னது. சரியா? ஸோ அப்போ நேற்றும் அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அண்ணாட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி யூடியூப் வீடியோலாம் நான் போட்டுட்ருக்கேன்னா ஒரு நாள் உங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி சொல்லும்போது ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தபோது தான் அந்த மாதிரி இன்பம் துன்பம் 2 விஷயம் நல்லது. அவங்க ஃபேமிலியை பற்றி சொன்னாங்க. எப்படியா அவங்க அப்பா நல்லா உழைச்சி அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் வீடு கட்டி கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவரும் நல்லா இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட பேச்சு கேட்கும்போது, எல்லாத்தையும் நான் நல்ல விஷயம் கேட்கும்போது, இந்த மாதிரி கட்டாயமாக படிப்பு எஜுகேஷன் நம்மளை காப்பாற்றுமா அப்படின்னு கேட்கும்போது அப்பா அவர் சொன்னார், எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லதுவா, படிக்கணும், எல்லாருமே நான் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் படிக்கணும், பெண்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எல்லோரும் படிக்கணும், ஆனால் எல்லாராலையுமே படிக்க முடியாது. இப்போ படிக்கிற திறமை எல்லாருக்கும் இருக்காது. சில பேரோட வீட்டு சூழ்நிலைகள், அவங்களோட சூழ்நிலைகள்னால அவங்களால படிக்க முடியாமல் இருக்கும். ஸோ படிக்கிறது முக்கியம் கிடையாது. அவர் நம்ம எந்த தொழில் செய்கிறதும் நல்லா செய்யணும், கான்சன்ட்ரேட், அதாவது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்போ நம்ம கூட இது ரஜினிகாந்த் சாரோட ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, சந்திரமுகியில், எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஸோ அது மாதிரி தான் அது மேட்ச் ஆகுது. ஸோ அவர் இன்னொன்று சொன்னார் என்னென்னா, நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நம்ம நல்லா நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், யாரையும் விடாமல். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, அது போக நம்ம இல்லாதவங்களை கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேங்க, அதுதான் அது. அந்த அண்ணா வெள்ளதுரை அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வெள்ளதுரை அண்ணா. அப்புறம் அவங்க இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன், இந்த ரியல் லைஃப்பில் சொல்கிறேன்னா படத்தை சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இன்னொன்று சொன்னார். காலையில் ரேடியோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்ல விஷயம் சொல்கிறாங்க, அதை கூட கேட்டுட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கருத்து, நல்ல கருத்து இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். ஓகே, நான் சொல்லியிருந்தேன். அந்த என்ன ரேடியோ யாருங்கிறதையும் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது மறந்துட்டேன், நான் அதை கேட்டு சொல்கிறேன். ஓகே, டைம் ஆகிடுச்சு காய்ஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஹாப்பி மார்னிங், ஹாப்பி எண்டிங். வணக்கம், நன்றி காய்ஸ், பாய் பாய்.